நானும் மாதம் மாதம் பிளட் டொனேட் பண்ணுறேங்க. எங்கன்னு கேட்குறீங்களா? லேபுக்கு தான். போய் ஹெச்பி டெஸ்ட் எடுத்தால் 8க்கு மேலே தாண்ட மாட்டேங்குதுங்க. ஒரு மாதம்லாம் 6லாம் வந்துருச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியல. சவுரொட்டி சாப்பிடுங்க நிறைய பேர் சொன்னாங்க, ஆனால் எனக்கு அது செய்ய தெரியாது. இன்றைக்கி தான் என்னோட மெய்ட் அக்காட்ட கேட்டேன். கடைசியில் அந்த அக்கா, நான்லாம் மதுரைக்காரங்க, டெய்லி நாங்களாம் சாப்பிடுவோம் அப்படின்னாங்க. ஐயோ தெய்வமே, ஒரு தடவை செஞ்சு காமிங்க, நான் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் செஞ்சுக்கிறேன்னொன்னே இன்றைக்கி அந்த அக்கா செஞ்சு காமிச்சாங்க. நான் இன்றைக்கி ஒரு 4 செவரொட்டி வாங்கிட்டு வந்தேன். ஒன்று 120 ரூபா சொன்னாங்க. அந்த அக்கா, நீங்கள் வாங்குங்க, நான் எப்படி அதை ஸ்டாக் பண்ணுறதும் சொல்லித்தரேன்னு சொன்னாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு கிடைக்கிறப்பே வாங்கி வச்சுக்கலான்னு வாங்கியாச்சு. இப்போ மேலே ஒரு தோல் இருக்குது பாருங்கள், அது இப்படி பிடிச்சி இழுத்தாலே வந்துடும் போல். சில பேர் சுடு தண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணுவாங்களாம், பட் அதெல்லாம் பண்ணக்கூடாது. பண்ணால் அதில் உள்ள சத்து போயிடும். இப்படி மஞ்சத்தூளை போட்டு இன்னொரு 2 தடவை மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணால் கொஞ்சம் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். 1 வீக் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலான்னு சொன்னாங்க ஏர்டைட் கண்டெய்னரில். திருப்பி பாருங்கள் வாஷ் பண்ணுறாங்க. இது வந்து 2 விதமாக சமைக்கலாம். எப்போதும் போல் நம்ம சுக்கா செய்வோம்ல, சிக்கன் சுக்கா, அந்த மாதிரியும் செய்யலாம். இந்தக்கா சொன்னாங்க அப்படி செய்கிறதோட கட் பண்ணி நம்ம அந்த கிரில் மாதிரி கோத்து செய்ய சொல்கிறாங்க. கம்பியில் கோத்து நெருப்பில் வந்து டேரெக்டாக சுட்டோன்னா இன்னும் வந்து ஹெல்த்தியாக இருக்கும்னாங்க. அந்த டிஷ் நான் நாளைக்கு போடுறேன். இன்றைக்கி என்கிட்ட இந்த சிறுக்கணின்னு சொல்லுவாங்க, மயிர்கோதின்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு ஊரில் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. அந்த கம்பி மாதிரி இருக்கும் சிக்கு எடுக்கிறதுக்கு, அது என்கிட்ட இல்லை. அதனால் இன்றைக்கி கடாயிலே போட்டு அந்த அக்கா சும்மா மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு வறுத்து கொடுத்தாங்க. நாளைக்கு வந்து அவங்களே வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னாங்க அந்த கம்பி. நாளைக்கு அந்த டிஷ் அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோதாங்க. இது எப்படி வெந்துருச்சா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். இது வந்து கத்தி வச்சு குத்தி பார்க்கணும். குத்தி பார்த்தா ரத்தம் வந்துச்சுன்னா இன்னும் வேகலைன்னு அர்த்தம். சவரொட்டியை வந்து கத்தியில் கட் பண்ணுறதுக்கு கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணால் பிளட் வந்து வெளியே வராமல் இருக்கும்னு ஒரு டிப்பு சொன்னாங்க. இப்போ இந்த மஞ்சத்தூள் லைட்டாக தடவிட்டு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நான் ஃப்ரிட்ஜில் அந்த ட்ரேயில் ஸ்டோர் பண்ணிட்டேன். தயிர் சாதத்துக்கு தொட்டுக்க வச்சு சாப்பிட்டுட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் டூடல்ஸ்.